सवपादसरोजयुग्मे ब्रह्मेन्द्ररुद्रमुनिवृन्दशिरोभिवन्दे श्रीमच्छटारियतिराजसुपूजिते च शुद्धं मदीयहृदयन्द्रमस्तु लग्नम् माताण्डुसुम्मश्च पिताण्डुसुम्मः भ्राताण्डुसुम्मश्च सखाण्डुसुम्मः विद्याण्डुसुम्मो द्रविणण्डुसुम्मः स्वामिण्डुसुम्मो सकरण्डुसुम्मः शितोण्डुसुम्मः परतोण्डुसुम्मः यतो यतो वापि ततोण्डुसुम्मः सुम्मदेवां न परं न किञ्चते तस्माण्डुसुम्हं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहदस्तराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽसिदैर्सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरि वेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीताः षडगोपमुनीश्वरं श्रीरङ्गेशयतीन्दुना करुणया सौस्यादिप्रेक्षितं ख्यातश्री नरसिंहकार्यमुनिट् पादाम्बुजैन्दिरं दान् दीक्षान्तिदयादिविश्वगुणैः बान्धं बुधाग्रेस श्रीमद्रङ्गसदार्यो द्विपदंशयो निधिं संशये श्रीमश्रीरङ्गपृथ्वीश्वरसरसिपुणा संयमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानं तुसुम्मे नरहरिषडजिद्योगिनेतत्प्रसादाते प्राज्ञः श्रीरङ्गकारिप्रभवेधिपतेः प्राप्तलक्ष्मीन्दुसुम्मास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीक्षरारिं श्रीरङ्गनाथसडगोपयतीन्द्रेष्टं लक्ष्मीन्दुसुम्मशरकरुणैकपात्रं श्रीरङ्गवीरविराट्षडोपहृद्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिषडजिद्रङ्गभूकार्याभ्यां कारुण्याच्चिन्तुसम्मेदगणसरिभोः आत्मनिक्षेपगन्ध्यं वेदान्ते वावधूगत्वमे सनिचितारङ्गपूर्वेण सूक्तं वाक्ष्यं नारायणार्यं परमदमनव्याख्याख्यातमीरे श्रीमद्रङ्गशटारिसंयमिवराल्लब्धाकमान्तद्वयं श्रीवद्वीरभूतः पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशीयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनसाधनवसं नारायणं योगिनं श्रीमद्रङ्गशटारियोगिचरणनिस्तात्मरक्षाभरं श्रीमद्रङ्गशटारिवीरपुराट्लब्धाकमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्बान्धं महद्वंसजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षरद्दत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैर्कृपाभीष्टं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः. சரணாகதி பற்றிய விஷயமாக ஆரம்பிச்சிருக்கோம். இன்றையிலேருந்து தனுர்மாச ஆராதனை ஆரம்பம். பகவத் சங்கல்பத்தினால இன்னைக்கு மாசம் 7:30 மணி 7:25 பிறக்கிறதுனால இந்த உபன்யாசம் தப்பிச்சுது. இது ஞாபகமே இல்லை, இந்த உபன்யாசம் வச்சுட்டு இருக்குமே அப்படின்னு நினைச்சுட்டு. அதனால அடுத்த வாரம் எப்படின்றது நீங்க தான் முடிவு பண்ணணும், அது எப்போ வச்சுக்கலான்றத. அதாவது கார்த்தால 6:30 மேல 6:45 இந்த பக்கத்து பக்கம் அப்படி வச்சுனாக்க பின்னால முடிச்சுட்டு பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும். இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் நீங்களே டிஸ்கஸ் பண்ணி சொல்ல வேண்டியது. ஆக அப்படி தனுர்மாசம் ஆரம்பம் இன்னைக்கு. ரொம்ப எல்லா இடத்துலயும் ரொம்ப ரொம்ப எல்லாருமே யாரா தூங்கிட்டு இருப்பாளோ இத்தனால அவெல்லாம் கூட நீ பிமால் ரொம்ப சீக்கிரத்தை எழுந்து திருவாரணம் பண்ணி இப்ப எழுந்த உடனே பெருமாள் விஷயத்துல ஈடுபட்டு அந்தந்த திருப்பாவைகள்லாம் அனுசந்தானம் பண்ணி பக்தியோடு இருக்கக்கூடிய மாசம் இது. எல்லாருக்கும் சுறுசுறுப்பாகக்கூடிய மாசம். அப்படிப்பட்ட இந்த தனுர் மாசத்துல ஆராதனத்துல இன்னைக்கு இந்த விஷயமானது சொல்லப்படுறது. எம்பெருமான தியானிப்பது 2 விஷயம். எம்பெருமானுடைய சுரூபத்தையும் இல்ல திருமணியையும் ரெண்டுத்தையுமே அனுசந்தானம் பண்ணி ஆனந்தத்தை பெறலாம். ஆனா எம்பெருமானுடைய சுரூபத்தை தியானிப்பது என்பது சொரூபம், எம்பெருமானுடைய சொரூபம்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுட்டு அதுக்கு ஞானம் வரும். ஆக அந்த ஞானம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டமான இது. அதனால எம்பெருமானை பத்தியே தெரியாது இருக்கணும் கூட சுலபமாக எம்பெருமானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாக்க அவருடைய திருமேனிதான் ரொம்ப சுலபமானது. அதுதான் சாதிக்கிறார் சுவாமி தேசன் ரகசியத்தில் சாதிக்கிறார். பராவர சுககிராஹ்யம் ரேமபோத பிரசாவகம்
சுரூபாத்து சுவாமினோ ரூபம் உபாதேய தமம் விதுகுன்னு சாய்க்கிற. அதாவது ஞானத்துல ரொம்ப சிறந்தவாளா இருக்காளே மகான்கள், யோகிகள், முனிகள், அவர்கள் இப்ப பெருமாளை தியானிக்கிறா யாரு அப்படின்னா, மகான்கள் எம்பெருமான மங்களாசாசனம் பண்றா, நடுத்தரமா இருக்காலும் இது பண்றா, ஞானத்துல கம்மியா இருக்காலும் எம்பெருமான சேவிக்கிறா. எல்லாரும் பார்க்கணும், திவ்ய தேசங்கள்ல பார்க்கணும், கோவில்கள்ல பார்க்கணும், எல்லாம் இருக்கு. அவ ஞானிகள் மங்களாசாசனம் பண்ற விஷயங்கள்ல ரொம்ப அத்தியாவசியம். நாமளும் கூட இருந்தா அவளுக்கு சந்தோஷம். அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்லி சொல்லி நமக்கும் மங்களாசாசனத்துல பண்ணும்போது, ஆச்சாரியன் மங்களாசாசனம் போது நாமளும் கூட இருந்தா அந்த ஆச்சாரியன் மங்களாசாசனம் பண்ற வைக்கிரியை பார்த்து நாமளும் சந்தோஷப்படுறோம், நமக்கும் ஆனந்தம் ஏற்படுறது. அந்த மாதிரி இங்க ஞானத்துல அதாவது ஞான அதிகாரிகளும் ஞானமே இல்லாதவர்களும் கூட ரெண்டு தற்போது இருக்கோ, அவ ரெண்டு பேருக்குமே ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது இந்த எம்பெருமானுடைய திருமேனி. ஆனந்தம் மட்டும் இல்ல, பக்தியை உண்டு பண்ணி ஞானத்தை உண்டு பண்றது. ஆனா இந்த பக்தி யோகம் இருக்கும் இல்லையோ, இந்த பக்தி யோகமானது பக்தி பூர்த்தி பண்ணவாதான் பெருமாளுடைய சொரூபத்தை அறிய முடியும். அந்த பக்தி வந்த பிற்பாடுதான் தத்துவ வருது. தத்துவ அப்புறம் தான் ஆத்மஸ்வரூபம். இப்படி அதனுடைய அடிப்படை இருக்கு. ஆனா திருமேனியை சேவிச்ச உடனேயே நமக்கு அதுல பக்தியும் ஏற்படுறது, ஞானமும் ஏற்படுறது அப்படின்னு சொல்லி அதனால்தான் திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு சுபாஷயம் சொல்ற. அங்க சுபானாம் ஆசயா, அதாவது ஆறாம் வேற்றுமை, சஷ்டி தத்புருஷம், அதாவது சுபங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக அப்படின்னு அந்த அர்த்தத்துல சொல்ற. இன்னொன்னு கர்மதாரயத்துல, அதாவது பண்பு தொகை ஒட்டு இருபேர் ஒட்டு பண்பு தொகைன்னு சொல்ற. அதுல சுபம் ச அசௌ ஆசிரயன்னு சொல்ற. அதாவது சுபமாயும் ஆசிரயமாயும் இருப்பது. ஆசிரியம்னா விஷயமாவது, சுபம்னாக்க மங்களத்தை கொடுக்கக்கூடியது. என்ன ஆசிரியம் அப்படின்னா, நமக்கு கண்களுக்கோ ஞானத்துக்கோ விஷயமாம்படி இருப்பது ஆசிரியம். அந்த சுபம்னா என்ன அப்படின்னா, பாபம் ஹரதி யத் பும்சாம் ஸ்மிருதம் சங்கல்பனாமயம் தத் புண்டரீகநயனம் விஷ்ணோர் திரக்ஷாம்யகம் முகம் அப்படின்னு சாதிக்கிறார். எம்பெருமானுடைய திருமேனி எப்படிப்பட்டதா அப்படின்னு சொன்னா, இதை அக்ரூரர் பெருமாளை மதுரையிலிருந்து பெருமாள் ஆட்சி வரும்படி கம்சன் ஆணையர்தான். அப்போ இவர் மனோரதிக்கிறார். அப்ப வந்த ஸ்லோகம் இது விஷ்ணு புராணத்துல. பாபம் ஹரதி யத் பும்சாம் ஸ்மிருதம் சங்கல்பனாமயம் தத் புண்டரீகநயனம் விஷ்ணோ தர்ஷாமியகம். அதாவது எம்பெருமான் அவன் சங்கல்பப்படி எல்லாத்தையும் செய்ய கொள்வதும், தாமரை கண்கள் உடையவன், தியானிப்பவருடைய பாவத்தை போக்கக்கூடியவன், இப்படிப்பட்டவனை நான் போய் சேவிக்க போறேனே அப்படின்னு சொல்றார். அதனால இதுல என்ன ஆகுதுன்னா, பாவத்தை போக்கக்கூடியது எதிரா அப்படின்னா திவ்யமங்கல விக்கிரகம். அதுதான் சொல்ற. வித்யதே ஹிருதய பிந்தி ஸ்ரீயந்தே புண்ணிய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரன் சாகிறார். அதனால பக்தியோகம் பண்ணி சாட்சா்காரம் பண்ண வந்த உடனே என்னுடைய பாவங்கள்லாம் போறதுன்னு சொல்ற. சாட்சா்காரத்துல என்ன விஷயம் அப்படின்னா, எம்பெருமானுடைய திருமேனி தான் விஷயம். ஆக அதான் ஆபீட்டான் மௌலி பர்யந்தம் பஷ்யத புருஷோத்தமம் பாதகான்யாசு நஷ்யந்தி கிம் புனஸ்து உபபாதகம். ஆச்சரியமான ஸ்லோகம். பெருமாளை சேவிக்கும் போது ஆபீட்டான் மௌலி பர்யந்தம், திருவடியிலிருந்து பெருமாள் திருமுக மண்டலம் அது மட்டும் கிரீட பர்யந்தம் அப்படியே சேவிக்கும். அந்த ஐசிங்க மங்களாசாசனம் பண்ண வச்சு இருந்தா அது எவ்வளவு நாள் எப்படி பெருமாளை அவ்வளவு நாள் மங்களாசாசனம் பண்ண பிற்பாடு கூட அந்த ஆசை ஐசிங்கருக்கு குறையாது. அதுக்கப்புறம் ஏகாந்தமா ஒரு சேவை சேவிச்சானோ, அதுல ஏகாந்தமான சில விஷயங்கள் அப்படி கேட்டே ஆகும். சில சமயம் அப்படியே கண்ணில் ஜலம் வர அப்படியே சேவிச்சு மங்களாசாசனம் பண்ணி ஆகும். அப்படி ஒரு ஆச்சரியமானது. ஆபீட்டான் மௌலி பர்யந்தம் பஷ்யத புருஷோத்தமம் பாதகான்யாசனி கிம் புனஸ்து உபபாதகம்.
ஐசிங்கர் தேரெழுந்தூர்ல மங்களாசாசனம் பண்ணிட்டு எழுதியாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு தரம் தேரெழுந்தூர் போக வேண்டியதா இருந்தது. அப்போ அந்த ஊர்ல அந்த சேவை பண்ணி வச்ச பட்டர் சொன்னார், ஐசிங்கர் எழுதி மங்களாசாசனம் பண்ணார், எப்படி குளிங்க எழுத தெரியுமா அவனுடைய திருமணியை கொஞ்சம் அப்புறம் காட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏகாந்தமா ஐசிங்கர் திருமணியை சேவிச்சாச்சு. இப்படி ஐசிங்கர் அவ்வளவு ஈடுபாடு அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த பட்டர். அப்படியெல்லாம் எல்லாரும் சொல்லும்போது ஐசிங்கருடைய மங்களாசாசனத்தில் ஈடுபட்டிருக்கா எல்லாரும். ஆபீடான் மௌலி பர்யந்தம் பச்சதா புருஷோத்தமம், அந்த புருஷோத்தமன திருவடியிலேருந்து திருமுடி மட்டும் சேவிச்சான்னாக்கா பாதகான்யாசு நச்சந்தி, பாதகான்யாசு எல்லா பாபங்களும் போடுறது, எப்பேற்பட்ட பாபங்களும் போடுறது. அப்படிச்சு கிம் புனஸ்து உபபாதகம், இந்த சின்ன சின்ன பாபங்கள்லாம் இருக்க அதை பத்தி கேட்க வேணாம், பெரிய பெரிய பாவமே போறதுனாக்கா சின்ன பாபங்களை பத்தி என்ன அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமான் திருமேனியை வர்ணிக்கிறார். அந்த திருமேனி எப்படிப்பட்டதுன்னா ரூபம் ஔதாரிய குணேர்பும்சான் திருஷ்டி தீர்த்தி அபஹாரிணி ந ததர்ப்ப சமாயாந்தம் பசியமானோ நராதிபா. ரூப ஔதாரிய குணேர்பும்சான், என்ன அழகு, என்ன கம்பீரம், என்ன கொடைவள்ளல், எல்லாம் குணங்கள் பாக்குறவாள் அப்படியே கவர்ச்சியா கவர முடியா பண்றது, அதாவது கண் கொட்டாம சேவிக்க முடியா பண்றது. திருவடி பெருமாளுடைய ஒரு அலங்காரங்கள் அதெல்லாம் சேவிச்சா கம்பீரமான, அதாவது ஒவ்வொரு பெருமாள் ஒவ்வொரு அழகு. அதுல ராகவன் சமீபத்துல வனபோஜனத்துக்கு அந்த திருவாமரத்தை சாத்து கேட்டது அது அழகு. அதை தவிர இப்போ ஐசிங்கத்துக்கும் போது மடத்துக்கு எழுனார். அப்போ அந்த தரிசன தாம்பூலம் சமர்ப்பிக்கிறது உண்டு, அது அழகான வஸ்திரம், அதை சமர்ப்பிச்சு எழுத்தார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதெல்லாம் நெட்ல வருதுன்னு சொல்றா. ஆக அப்படி இந்த கதை அப்படி அந்த திருமணி அழகு நெட்ல வருது, சேவிச்சுக்கா நேற்று கூட போன் பண்ணி சொன்னா அது சேவிக்கணும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா. ஆக அப்படி எம்பெருமானுடைய திருமேனி, அவனுடைய ஆபரணத்தோட சேவை, இதெல்லாம் ஒவ்வொரு தேசம் ஒரு அழகு. அதுல ராகவனுடைய அழகு அது தனி. அதுக்கு ராகவனுடைய அழகு தனினாக்க அது வந்து ஆபரணங்களும் உயர்ந்த ஆபரணங்கள், மங்களாசாசனம்லாம் ஐசிங்கர்களால பல ஐசிங்கர், எல்லா ஐசிங்கர்களும் மங்களாசாசனம் பண்ணின பெருமாள், மகான்களை மங்களாசாசனம் பண்ணுவார், ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாளுடைய அழகு. ஆக அந்த ரூப ஔதாரிய குணேர்பும்சான் திருஷ்டி சித்தாபகாரணி அப்படின்னா தசரதன் எவ்வளவு ஈடுபட்டு பாருங்க. ராமன் அவனுக்கு குழந்தைய புத்திரனா பிறந்து அந்த ராமனுடைய அழகுல எப்படி ஈடுபட்டு இருப்பார். அதெல்லாம் நினைக்கும் போது அவெல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கா. அப்படிப்பட்ட எம்பெருமான பத்திய சரணாதி கத்தியத்தை இங்க ரொம்ப ஆச்சரியமா அனுபவிச்சுட்டு இருக்க. போன தரம் வரதன் விரதாத்ரீசம் வரதம் விரதாதீசன் ஸ்ரீநிதியும் கருணாநிதியும் சரண்யம் சரணம் யாமே பிரணதார்த்தி ஹரம் ஹரீம் அப்படின்னு சொல்லி அந்த முதல் ஸ்லோகத்தை சேவிச்சோம். அடுத்ததாக பிரக்யா பிரஹ்யாத ஸ்துதி விபவான் குருன் அஹேஹ பிரசித்திய பிரணயதி வெங்கடேச சூரிஹி லக்ஷ்மீஷ பிரபதன வைபவ பிரதிஷ்டாம் ராகாந்திய பிரசமகரியும் ரகசிய ரக்ஷாம். இந்த சரணாதி கத்தியத்துக்கு ரகசிய ரக்ஷான்றது ஒரு வியாக்கியானத்தை சுவாமி தேசிகன் பண்ணியிருக்க. அது என்னுடைய மங்கள சோகமாக இது அமைஞ்சிருக்கு. அதாவது சாஸ்திரங்கள்ல நமக்கு ஏதாவது சந்தேகம் வந்துடுத்து, இல்ல தத்துவ விஷயத்துல ஏதாவது சந்தேகம் வந்துடுத்து அப்படின்னா நாம் நம்ம புத்தியை கொண்டு அறிஞ்சிக்க முடியாது. அதுல பல மகான்கள், அந்த மகான்களுடைய சந்நிதியில போய் அதை தெளிவுபடுத்திட்டு நாம பண்ணணும்.
அப்படிப்பட்ட மகான்கள் தான் ஆச்சாரியர்கள் நமக்கு. அதாவது குருன்னா நம்முடைய அந்தகாரத்தை போகக்கூடியவர்கள். நமக்கு எப்பப்போ சம்சயங்கள் ஏற்படுறதோ, விபரீதமான ஞானங்கள் ஏற்படுறதோ அவைகள்லாம் போக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்கள் யாருன்னா ஆச்சாரியர்கள் தான். பிரக்யாத ஸ்ருதி விபவான் குருன்னு அசேஷான். பிரக்யாத ஸ்ருத விபவான், பிரக்யாத ஸ்ருத விபவான்னு சொன்னாக்க சாஸ்திரங்கள் எண்ணற்றதான சாஸ்திரங்கள். ஏன் என்ன சாஸ்திரங்கள்ல ஒரு பரிமிதமான சாஸ்திரங்களை படிச்சுட்டு அதுல நல்லா தெளிவுபட்டு விஷயங்கள் சொல்றது அது ஒரு இது. ஆனா சகல சாஸ்திரங்களையும் கண்டு ஒண்ணுக்கு விரோதம் இருந்ததை கூட நயனம் பண்ணி பாஷ்யக்காரெல்லாம் எப்படி வேத ஸ்ருதினா அபேத ஸ்ருதினா கடக ஸ்ருதியை கொண்டு எவ்வளவு நிர்தானம் பண்ணிருக்கு. அப்படி சுவாமி தேசிகன் இவாளை போல மகா ஞானிகள் ஆச்சாரியர்கள் இருக்காது. அதனால பிரக்யாத ஸ்ருதி பிரக்யாத பிரசித்தங்களாத எது ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசாதி புராணங்கள் இப்படி இதெல்லாம் கீதை இதெல்லாம் பிரசித்தமான ஸ்ருதி சாஸ்திரம். ஸ்ருதி சொன்னா ஸ்ருதி மட்டும் இல்ல, ஸ்ருதி என்ன ஸ்மிருதி என்ன இதிகாச புராணாதிகள் என்ன இவைகள் எல்லாமே. ஆக பிரக்யாத ஸ்ருதி விபவானு இவைகள் எல்லாம் விபவான்னா ஸ்ருதியிலேயே பல ஒவ்வொரு ஸ்ருதிக்கும் ஏத்தம் உண்டு, ஒவ்வொரு ஸ்மிருதிக்கும் ஏத்தம் உண்டு. ஆக எல்லாமே பெருமை பெற்றவைகள். எதனால பெருமை பெற்றவைகள் அப்படின்னா தத்துவத்தை உணர்த்தனாலையும் அந்த தத்துவத்தை அறியதற்கு வேண்டிய உபாயங்களை சொல்றதுனாலையும் அந்த உபாயங்களால கிடைக்கக்கூடியதான புருஷார்த்தத்தை பத்தி சொல்லக்கூடியதுனாலையும் அந்த புருஷார்த்தங்கள்ல அதுல வர ஆட்சேபங்களை எல்லாம் போக்கக்கூடியதான விஷயங்களை அடங்கியுள்ளதாயும் இப்படிப்பட்ட பரம உபகாரமான நமக்கு ஹிதத்தை கொடுக்கக்கூடியதான சாஸ்திரங்களா இருப்பதனால அது விபவத்தை உடையதா இருக்கு. அப்படின்னா பெருமை அப்படின்னா ஒரு சாஸ்திரம்னா வெறுமை சொல்லிட்டு போறது கிடையாது. அதுல பூர்ணமாக நமக்கு ஆத்ம ஹிதத்தை சொல்லக்கூடியதான சாஸ்திரம் இருக்கு. அது அப்படிப்பட்ட விபவங்கள் உடையது. பிரசித்த பிரக்யாத ஸ்ருதி விபவானு குருன் அசேஷானு. ஒத்தரா 2 பேரா எத்தனை ஆச்சாரியர்கள் மகதாச்சாரியர்கள். அந்த ஆச்சாரிய பரம்பரை எடுத்தா நம்மாழ்வார்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி பெருமாள் தான் எல்லாம். பெருமாள் பிராட்டி விஸ்வக்சேனர் அப்படி நம்மாழ்வார் இப்படி நம்ம நாதமுனிகள் ஆள வந்தார். இந்த பரம்பரையில வந்தா நடுவில் இருக்கிற ஆச்சாரியர் எல்லாம் இருக்கா. ஆக எல்லாரும் எடுத்துச்சா விசேஷா குருன்னு அசேஷான்னு பிரசித்திய அசேஷான்னு பிரசித்தியனாக முதல்ல ஆசிரியிச்சு. அந்த ஆசிரியத்துனா எப்படி அவளை நன்கு அங்கி சேவிச்சு அவள்கிட்ட ஞானத்தை பெறணும். வெறும் அப்படியே போய் நிக்க கூடாது. ஆக அவளை பரிசுத்திய நன்கு சேவிச்சு அவளுக்கு உபச்சாரம் பண்ணி அவளுடைய பிரீத்தி அனுகிரகத்தை பெற்று அவள்கிட்ட கேட்கக்கூடியதான அந்தேவாசியாக இருந்து கொண்டு அந்தேவாசின்னு சொல்லுவா. என்ன அவகிட்டே இருந்து ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு. ஆக அப்படிப்பட்ட பரிசுத்திய பண்ண ஆச்சாரர்கள் எல்லாரும் அப்படிதான். அப்படிப்பட்ட ஆச்சாரர்களை பணிந்து அர்த்தங்களை எல்லாம் கிரகிச்சு நமக்கு பரமோகாரத்தை பண்ண யார் தெரியுமா? ஸ்ரீ வெங்கடேச சூரிஹி. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா லக்ஷ்மீச பிரபதன வைபவ பிரதிஷ்டாம். லக்ஷ்மீச அப்படின்ற சிவபதி ஆகிய நாராயணனிடத்தில் செய்யப்படும். நம்ம சரணாகதி எங்க பண்ணணும் அப்படின்னா லக்ஷ்மீச பிரபதன வைபவ பிரதிஷ்டாம். பிரபதனம் பரநியாசம் தான் சரணாகதி. ஆக அப்படிப்பட்ட பெருமாள் பிராட்டியே வைபவத்தை உடையவர்கள். ஏன்னா அந்த வைபவத்தை உடையவர்களான விஷயத்துல நாம் பண்ண போகிற சரணாகதி இருக்க அந்த சரணாகதி தத்துவம் பெரிய வைபவத்தை உடையது. அந்த பிராட்டியையும் தம்பதிகளையும் சரணாகதி தத்துவங்களை விவரிக்கக்கூடியதான சாஸ்திரங்களும் வைபவத்தை உடையது. அந்த சாஸ்திரங்கள் அப்படிப்பட்ட வைபவத்தை உடைய சாஸ்திரங்களை பிரவர்த்திக்கிற ஆச்சாரியர்களும் வைபவத்தை உடையவர்கள். இப்படி எல்லாமே ஒரே வைபவம் தான். ஆக இந்த சரணாகதி விஷயமாக லக்ஷ்மீச பிரபதன வைபவ பிரதிஷ்டா இப்படி ஆச்சாரியர்கள் வைபவத்தை உடையவர்கள். நமக்கு தத்துவமாகிற திவ்ய தம்பதிகள் வைபவத்தை உடையவர்கள். அவர்களை பிரதிபாதிக்கக்கூடிய சாஸ்திரங்கள் வைபவத்தை உடையவைகள். அவர்களை உபதேசிக்கிற ஆச்சாரியர்கள் வைபவத்தை உடையது. இப்படி எல்லாம் வைபவத்தை உடையவர்கள் இருக்குச்சே நமக்கு என்ன ஆகுதுன்னா ராகாந்திய பிரசமகரி. நாம் இதெல்லாம் உணராம உண்டியே உடையேன்னு இருந்துட்டு இருக்கோம்.
எதனால அப்படின்னா ராகத்வேஷாதிகள் இதர விஷயங்கள்ல ரொம்ப பற்று வச்சு அதுலயே நாம அது பின்னாடியே போயிட்டு இருக்கோம். ஆக இந்த சரணாகதியுடைய மகிமையும் தெரியாம இருந்துட்டு இருக்கோம். ஆக அப்படிப்பட்ட நமக்கு ராகாந்தியம பிரசமகரீம்னாக்க அஞ்ஞானத்தை நன்னா போகக்கூடியது. அஞ்ஞானம் எதனால ஏற்படுறது அப்படின்னா ராகத்வேஷாதிகளால் தான் ஏற்படுறது. அந்த ராகத்வேஷாதிகளை போக்கக்கூடிய சாமர்த்தியம் எதுக்கு உண்டு அப்படின்னா இந்த சரணாகதி கத்தியத்துக்கு உண்டு. அந்த அப்படிப்பட்ட ஞானத்தை போக்கக்கூடியதான அஞ்ஞானத்தை போக்குவதற்காக இந்த ரகசிய ரட்ச வியாக்கியானத்தை சுவாமி தேசிகன் சாதிச்சார். அந்த தனியனுடைய அந்த மங்கள ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ராகாஞ்ச பிரசமகரீம் ரகசிய ரக்ஷாம். இந்த ரகசிய ரக்ஷா யாரால் பண்ணது அப்படின்னா வெங்கடேச சூரி. அந்த வெங்கடேச சூரி எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா அவர் குரு அசேஷான்னு பரிசுத்திய பிரணயதி ஆசிரித்திய பிரணயதி. அது வேற பிரணயதி அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினால லக்ஷ்மீஷ பிரபந்தன வைபவ பிரதிஷ்டாம். ஆக திவ்ய தம்பதிகள் நமக்கெல்லாம் உத்தேசமான மிதுனமாகிற திவ்ய தம்பதிகளுடைய வைபவத்தை இங்க சொல்ற. அடுத்த ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். லக்ஷ்மி பதே பதே சதயைகதாம்னோ யோசௌ புரா சமஜனிஷ்ட ஜகஜிதார்த்தம் பிராச்சியம் பிரகாசயது வஹ் பரமம் ரகஸ்யம் சம்வாதயேஷ சரணாகதி மந்திரசாரஹா. இந்த முதல் ஸ்லோகத்துல சில வியாக்கியானங்கள்லாம் பண்ணியாருது. அதாவது இங்க லக்ஷ்மீசன் எடுத்திருக்க. அந்த லக்ஷ்மீச பிரபதன வைபவன் இருக்கு. அந்த லக்ஷ்மீசன் சொல்றதுனால அங்க விராட்டியோட கூடிய எம்பெருமான்னு அர்த்தம். அங்க அது ஆறாம் வேற்றுமைய எடுத்துக்கூடாதுன்னு சொல்றாங்க. லக்ஷ்மீச அப்படின்னு போனா லக்ஷ்மியினுடைய அர்த்தம் கிடையாது. லக்ஷ்மியும் பிராட்டியும் கூடிய துவந்தோ சமாசம் அங்க ரெண்டு பேர் இருக்க மாதிரி லக்ஷ்மீச பிரபதனம். ஏன்னா அந்த பிராட்டியானவள் உபாய தசையிலையும் இருக்கா, உபேய தசையிலையும் இருக்கா. அப்படிப்பட்ட லக்ஷ்மீசன்றதுக்கு ஆறாம் வெற்றுமைய கொள்ளக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணா துவந்து சமாசமாக கொண்டு பிராட்டி மற்றும் பெருமாள் லக்ஷ்மீச அப்படின்னால இந்த பிரபத விஷயம் யாருன்னாக்கா லக்ஷ்மி. அங்க லக்ஷ்மி சப்தம் மட்டும்தான் போட்டிருக்கு. லக்ஷ்மீசான் போட்டதுனால பெருமாளும் அதுல அந்தர்கதம் அப்படின்னு வியாக்கியானம் பண்றாங்க. என்ன அந்த சரணாகதி கதியமானது இந்த துவயமந்திரத்தினுடைய விவரணம். ஆக இந்த பூர்வ கண்டத்துல ஸ்ரீம சப்தம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ரீமத் சப்தமானது யோகத்தை சொல்றது. பிராட்டி எம்பெருமானோடைய சேர்ந்திருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. அதுக்காக லக்ஷ்மீசன் அங்க போட்டார். ஸ்ரீமத் சப்தத்தினுடைய விவரணம் தான் அந்த லக்ஷ்மீசன்றது. அப்புறம் வைபவன் போட்டதுனாலே வைபவம்னா என்ன வைபவம் அப்படின்னா பிரபத்தினுடைய வைபவம். ஏன் அப்படின்னு சொன்னா பின்னாடி சுவாமி பாஷிகார சாய்கிற கேவலம் மதியை வதையா அப்படின்னு சாய்கிறார். அதனால சொல்ல போறது என்னன்னாக்க அந்த கேவலம் சொல்றது ஒப்பற்றதான தன்மைன்னு அர்த்தம். கேவலம்னா சாதாரண அர்த்தம் இல்ல, கேவலம் ஒப்பற்றதான அப்படின்னு அர்த்தம். ஆக அதுக்கு அரசு அதாவது என்ன அந்திம பிரத்தியம் நமக்கு பிரபணனுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அவன் பிரயத்தனப்பட்டா கூட வரப்போறது இல்லை. ஏன்னா சம்சாரத்தில் இருக்கிறதால அவனுக்கு. ஆக அதுக்கு அந்த சரணாதிட்டு அதான் கஷ்டம், அதான் சுலபம். பக்தியோகம் மாற்றவனுக்கு அந்திம பிரத்தியம் ரொம்ப 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 கட்டாயம். அந்திம பிரத்தியம் வரலன்னாக்க அந்திம பிரத்தியம் வேற விதமா போடுதுனாலும் அவனுடைய பக்தியோகம் தடைப்பட்டு போடும். ஆனா சரணாகதனுக்கு அன்னைக்கு சரணாதி பண்ணிக்கிறான். சரணாதி பண்ணிட்டு சில பேருக்கு பாலியத்தே ஆயிடுறது, சில பேருக்கு ஆச்சா இல்லையான்றதே கூட தெரியல. ஏன்னா பண்ணி வச்சுட்டு போயிடுறா. அப்பா அம்மா சொல்லிட்டு இருக்கணும், இந்த பாரு உனக்கு சரணாதி ஆயிடுதுன்னு சொல்லணும். யார் சொல்லிக்கிறா, சரி அவ இருக்குச்சு இந்த குழந்தைக்கு பண்ணி வச்சுட்டு போயிட்டா நம்ம கிடைக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் இருக்கவாளுக்கு தெரிஞ்சாதானே என்ன ஆச்சா இல்லையான்னு தெரியல அப்படின்றா.
இப்படிலாம் சில சமயம் ஆகி போயிடுறது. அதனால குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே ஆயிடுச்சுன்னா கூட அடிக்கடி சொல்லி 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 வைக்கணும். சரணாதின்னு ஒண்ணு உண்டு, அது புத்தி வச்சு சரணாதின்னு ஒண்ணு உண்டு, அதை பண்ணி வச்சாச்சு உனக்கு, நீ அப்போ உடம்பு சரியில்லா இருந்த, சரணாதி பண்ணி வச்சாச்சு அப்படின்னு சொல்லி வச்சா அதுக்கு ஞாபகம் வரும். ஆக அப்படிப்பட்ட அந்த கடைசியில தன்னுடைய அந்திம பிரத்யத்துல தன்னுடைய சொப்பிரயத்தினால வரக்கூடிய இதெல்லாம் சரி யாவ சரீரபாதன்னு பின்னாடி சொல்ல போறார். ஆக அந்த சமயத்துல கூட இந்த யாவ சரீரபாதன்னு சொல்லச்சு எப்ப நம்ம சரீரம் விழப்படுதோ அது அனந்தரம் உடனே உனக்கு மோட்சம் கிடைக்க போறது அப்படின்னு சொல்றதுதான் இவ்வளவு மகிமை வாய்ந்தது சரணாகதி. சரணாகதி பெருமையை சொல்றதுக்காக தான் வைபவன் சொன்னார். இந்த லட்சுமி பிரபதன விபவன் சொன்னார் இல்லையா? இந்த விபவம் என்ன, பிரபதனத்துக்கு என்ன விபவம் அப்படின்னா அந்திம பிரத்தியம் வேண்டியதில்லை, மோக நிச்சயம். இப்படி அதனுடைய பெருமையை சொல்றது, அது நினைத்த காலத்துல மோட்சம் கொடுக்கக்கூடிய தன்மை, அததான் அங்க சாய்கிற. அடுத்ததாக லக்ஷ்மிபதே ரிதிபதே சதைகதாம்னோ யோசோ புரா ஜமஜனிஷ்ட ஜகத்ஜிதார்த்தம் பிராச்சியம் பிரகாசயது யஃப் பரமம் ரகசியம் சம்வாசயேது சரணாகதி மந்திரசாரஹா. இதுல லக்ஷ்மி இந்த லக்ஷ்மி தேகிதாம்னோ ரொம்ப ஆச்சரியமான பதம். தேக சிந்தோகன்னு சொல்ல முடியும், பாஷிகார தனியில வரும்போது தேக சிந்தோகன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி தைக்கு பாத்திரமானவர்கள் அப்படின்னா தை யார் இடத்துல இருக்கிறானாக்க லக்ஷ்மி பதே. லக்ஷ்மி பத்தியன்னா அதாவது லக்ஷ்மியை மனைவியாக கொண்ட பெருமாள் ஸ்ரீஹப்பதி, அவங்கிட்டையும் தய இருக்கு. எதிபதேகே அவர்கிட்டையும் ரெண்டு தய இருக்கு. ஆக யாரு நம்ம சரணாதி விஷயமாகிற திவ்ய தம்பிகள்கிட்டயும் தய, அந்த நமக்கு சரணாதி பண்ணி வைக்கிறார் ஆச்சாரியர்கள், அவர்கிட்டையும் தயை. ரொம்ப ஆச்சரியமானது. லக்ஷ்மி பதேகே எதிபதேகே தயைக தாம்னா, அந்த தயெல்லாம் எங்கடா கொண்டு குடி இருப்பிடமா இருக்கு, யாரை கொண்டு இருப்பிடமா இருக்கு அப்படின்னா பெருமாள் பிராட்டிக்கிட்டையும். பிராட்டி எப்பவுமே பெருமாள்கிட்ட இருக்கிறதுனால பெருமாள் சில சமயம் அதாவது தண்டதனா இருந்தால் கூட பிராட்டி கூடவே இருக்கிறதுனால அந்த கருணையானது அப்படியே பரவி அவங்ககிட்டே இருக்கு. ஏன்னா அவன் பிராட்டி மீது அவன் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட தயை எப்பவுமே அவங்ககிட்டே இருக்கு. அதே மாதிரி எத்திபதேகே பாஷ்யக்காரர்கிட்டையும் தயையா இருக்கிறது. லக்ஷ்மி பதேகே ஸ்ரீஹப்பதிக்கும் எதிபதேஷ்ட ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கும் புறா முன்பு இந்த அதாவது இந்த சம்வாதம் ஏற்படுறது. என்ன சம்வாதம்னா முன்பு இவா ரெண்டு பேரும் ஒரு தடவை சம்வாதம் ஏற்பட்டது. அதாவது லட்சுமி பதே பிராட்டி திவ்ய தம்பதிகளுக்கும் பாஷ்யக்காரருக்கும் புறா முன்பு யோசோ எப்படிப்பட்ட இந்த சம்வாதம் எதுக்கு என்ன சம்வாதம் ஏற்பட்டது அப்படின்னா, இப்ப வராக அவதாரத்துல எடுத்துட்டா பூமி பிராட்டிக்கும் வராக நாயனாருக்கும் ஏற்பட்ட சம்வாதம் தான் அந்த வராக சர்மஸ்வரம் ஏற்பட்ட விஷயம். ஆக அப்படி இவாளுடைய சிந்தனைகள், இவா ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் பேசுறது எதை பத்தி அப்படின்னா லோகத்தினுடைய க்ஷேமத்தை தான் எப்ப பார்த்தாலும் இவா பேசிட்டு இருக்கா. லோகத்தினுடைய க்ஷேமம்னா லோகத்துல இருக்கிற ஜீவாத்மாக்களுடைய க்ஷேமத்தை கருதிதான் இவா உபாயத்தெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்றா. ஆக ஜெகத்ஜிதார்த்தம் புரா சமஜனிஷ்ட ஜெகத்ஜிதார்த்தம், ஜெகத்ஜிதார்த்தம் லோகங்களின் நன்மைக்காக சமஜனிஷ்டா இந்த சம்வாதம் ஏற்பட்டது. எப்போ ஒரு காலத்துல அந்த சம்வாதத்தை ஏகா அந்த சம்வாதத்தை சரணாகதி மந்திரசாரா சரணாகதிக்கு கரண மந்திரமாக துவயத்தின் முக்கியார்த்தமாக சரணாகதிக்கு கர்ண மந்திரமாக அமைது இந்த துவய மந்திரம். கரண மந்திரம் அப்படின்னு சொன்னா இத காதுல சொல்லக்கூடிய சமாச்சாரம். இத ஒருத்தருக்கு அந்திம தசையில இந்த கர்ண மந்திரம்லாம் சொல்லுவா. அது வேத வாக்கியமும் இருக்கு. இந்த மாதிரி இந்த வார்த்தையும் ஆச்சாரிய உபதேச மந்திரத்தையும் அவளுக்கு சொல்லலாம். ஆக பிராணன் அவளுடைய ஸ்திதி ஒரு மோசமா இருந்ததுனாக்க
இந்த பக்கத்துல இருக்கிற அத்தியனம் பண்ணவளை கூப்பிட்டோ அவளை கூப்பிட்டு அந்த மந்திரத்தை சொல்றது, இல்ல அப்படி இல்லைன்னாக்கா இவனுக்கே அந்த மந்திரம் தெரிஞ்சதுனாக்கா அவ காதுல சொல்ல வேண்டியது. இப்படி அதுல முக்கியமானது இந்த துவயமந்திரத்தை சொன்னா போறோம். அஷ்டாதத்தை கூட அப்ப சொல்ல வேண்டியதில்லை, இந்த துவயமந்திரத்தை சொல்லணும். ஆக கர்ணமந்திரமாக அமையிறது இந்த துவயமந்திரம். சரணாகதிக்கு கர்ணமந்திரமாகிய துவயத்தின் முக்கிய அர்த்தமான சம்வார்த்தை, வார்த்தை, பிராப்தியம், அறிய வேண்டியதாகிய பரம உத்தமமான ரகசியார்த்தத்தை உங்களுக்கு பிரகாசம் செய்யட்டும். ஆக இப்படி எம்பெருமானுக்கும் பாஷிகாரருக்கும் நடந்த சம்வாதம் லோகக்ஷேமத்துக்காக சரணாகதி விஷயமாக சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை உங்களுக்கு அர்த்தம் தெரியுதா, பிரகாசப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வியாக்கியானம் பிரகாசப்படுத்துகிறேன் சாய்கிற. லக்ஷ்மி பதே சதயை கதாம் நோ யோசோ பூரா சமஜனிஷ்ட ஜகத்ஹிதார்த்தம் பிராச்சியம் பிரகாசயது வஹ் பரமம் ரகஸ்யம் சம்வாதயேஷ சரணாகதி மந்திரசாரஹ. இந்த புரா சமஜனிஷ்ட இந்த சம்வாதமானது ஏற்கனவே ஏற்பட்டதுன்னு சாய்க்கிறார். அததான் ஐஷிகர் ததக் கதாச்சித் சகிரங்க நாயிகா ஸ்ரீரங்கநாதா வபிபால்குணேத்ரனோத்ரே முக்தாபிஷிக்தோ ததா பிரபத்யதோ கத்யத்ரயம் ச அவதத்யதீஸ்வரஹன்னு இது ஒரு சமயம் இது பிராச்சீனமான ஸ்லோகம் உண்டு. அதுதான் இங்க சுவாமி தேசிகன் இந்த வியாக்கியானத்துல யோசோ சமஜனிஷ்ட ஒரு சமயத்துல உண்டானதான இந்த சம்வாதம் இருக்கே அப்படின்னு சொல்றது. அந்த புறான்னா எப்போ அப்படின்னா அது தெரியல. அதுதான் ஐஷிங்கர் எடுத்தாயிருக்கு. இந்த கத்தியத்தை ஏற்படுறது எப்படா ஏற்பட்டது அப்படின்னா கதாச்சி அப்போ ரங்கநாயகர் பெரிய பிராட்டியாரும் திருவலகத்துல எழுந்திருக்கிற சமயத்துல நடந்த சம்வாதத்தை தான் இங்க சுவாமி தேசியன் யோசோ புரா சமஜனிஷ்டான்னு எடுத்துக்கிறார். அது இடத்துல அங்க இந்த ஸ்லோகத்தை ஞாபகம் ததக்கதா அச்சித் சகிரங்கநாயிகா ஸ்ரீரங்கநாதா வபிபால்குணோத்தரே முதாபிஷிக்தோ ச ததா பிரபத்யதோ கத்யத்ரியம் யவதத்யதீஸ்வரஹா. அதனால இது வந்து ஒரு பங்குனி மாச உத்தர திருநாள்ல ஸ்ரீ ரங்கநாத சேர்த்தியில எம்பெருமானார் தான் அனுஷ்டித்து பின்புள்ளார் அனுஷ்டிக்க வேண்டி இந்த கத்திய திரத்தை அருளி செய்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இது. ஆக யோசோ புரா ஜமன்றது இந்த ஸ்லோகத்தை எடுத்து சாய்ச்சா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த பாஷிகாரர் இந்த சதாச்சாரிய சம்பிரதாயத்தினால தனக்கு கிடைத்த துவயார்த்த சந்தானத்தினால தானும் அனுஷ்டிச்சு மகான்கள் தான் பெற்ற ஞானத்தை நமக்கும் கிடைக்கிறதுக்காக கிரந்தங்கள் மூலியமாவும் அந்த காலத்துல கிடைச்ச சிஷ்யர்களுக்கு நேர உபதேசம் பண்ணியும் அந்த சிஷ்யர் மூலமா இன்னைக்கும் 1000 வருஷமா 12 வருதுன்னா எப்பேற்பட்ட ஒரு காரியம். ஆக அந்த எப்படி அப்படி சொன்னா ஆச்சரியமான அத்த பகவான் பாஷ்யக்காரா சதாச்சாரிய சம்பிரதாய கதத்வய வசனேன ஸ்வயம் அனுஷ்டிதம் ஞாசாக்கிய வித்யா விசேஷம் அனுபஞ்ச சஞ்சீவி விஷயா யதாவத் பிரகாசியன்னு. எப்பவுமே பகவான் பாஷ்யக்காரா பகவானை போலே பல குணங்களைய எல்லா குணங்களையும் உடைய பாஷ்யக்காரர் சதாச்சாரிய சம்பிரதாய ஆகத துவயவச்சனேன இந்த மகான்கள் ஓரான் வழியாக வந்த இந்த மந்திரத்தினுடைய துவயவச்சனத்துடைய அர்த்தத்தை ஸ்வயம் அனுஷ்டிதம் தானே அனுஷ்டிச்சார். அதான் இப்போ பெருமானுடைய திருவலக்கத்துல 2 திவ்யதமிழ் திருவலத்துல இந்த கதியை அவதரிச்சுன்னு சொல்றோம் இல்லையோ, அதனால தானே அனுஷ்டிச்சு லோகங்கள் ஜீவ க்ஷேமத்தை அடைய வேண்டி இதை பிரகாசப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட இதுக்கு இந்த வியாக்கியானம் இங்க அமையுது. இது எப்படிதான் அப்படின்னா இதுல ஆரம்பிக்கச்சேயே பிராட்டியினுடைய சரணாகதி இல்ல விஷயம் ஆரம்பிக்கிறது. அதுக்காக அவதாரிகா சாதிக்கிறார் யதாவத் பிரகாசன், அதாவது இதை நான் வெளிப்படுத்துகிறேன், இந்த பிரகாசத்தை இந்த சரணாகதி வைபவத்தை நான் பிரகாசப்படுத்துகிறேன் சுவாமி பாஷிகாரர் சாதிக்கிறார். இதுக்கு வியாக்கியானமா எப்படி பண்றார்
சீதாம் உவாச்ச அதியசா ராகவம் ச மகாவிரதம். எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லும்போது முதல்ல பிராட்டிக்கு சரணாதி பண்ணி வச்சே ஐசிங்கர் மகான்கள்லாம் சரணாதி பண்ணி வச்சே முதல்ல பிராட்டி கிட்ட தான் சரணாதி பண்ணுவா. என்ன திருவாரணத்துல வரும்பொழுது திருவாரணத்துல முதல்ல சரணாதி விஷயம் வேண்டியதில்லை. அங்க லட்சுமி ஆரம்பமாகிற அது வேண்டாம், அகிலஹே பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லி அத்த ஆரம்பிக்கணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஆன்மீக கிரந்தத்துல தெரிஞ்சா தெரியும். ஆன்மீக கிரந்தத்துல பகவன் நாராயண மதானு ரூப சுரூப ஸ்ரீலா ஜனசி அதை ஆரம்பிக்க வேண்டாம், அகிலஹே இத்தியாதினா அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பிச்சா போறோம். ஏன்னா இங்க திருவாரணம் பண்றது சரணாதி விஷயம் இல்லை, இது திருவாரணம் ஆரம்பம். அதனால நேரடியே பெருமாள் விஷயமாக போலாம். பாஷ்யத்துல பகவத் நாராயண அபிமதான ரூப சுரூபன் வாக்கியம் இருந்தால் கூட, ஆரம்ப வாக்கியம் இருந்தால் கூட அங்க வேண்டியதுல அகிலகே. ஆனா சில பேர் ரெண்டுத்தையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆனா ஐசிங்கர் விவரணம் அழகா பணியா இருக்கு அதுல. ஆக இங்க பிராட்டி முதல்ல பகவன் நாராயண மதான ரூபன் ஏன் எடுத்தார் அப்படி, அதாவது அந்த வாக்கியத்தை வச்சு அழகா பகவன் நாராயண விமதானுரூப ஸ்வரூபரூப குணபவைஸ்வர்ய சீலா ஜனவதிகாசியாசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயந்தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜெகன்மாதரமஸ்மன்மாதரம அனன்ய சரண்யாம் அனன்ய சரணமகம் பிரபத்தேன்னு பிராட்டி விஷயமா முதல்ல ஆரம்பிக்கிற. ஏன் பெருமாள் பிராட்டி, ஏன் இந்த கத்தியம் பிராட்டி விஷயமா அமையிறது அப்படின்றதுக்கு பிரமாண ஸ்லோகங்கள் எடுக்கிறாரு இங்க. இவ்விடத்தில் பகவானாகிய பாஷ்யகாரர் சதாச்சாரனின் சம்பிரதாயத்தினால் கிடைத்த துவயான சந்தானத்தினால் தன்னால் அனுஷ்டிக்கப்பட்ட வரநியாசமாகிற வித்யை தன்னை சேர்ந்த ஜனங்களையும் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று எண்ணத்தினால் உள்ளபடியே பிரகாசம் செய்து கொண்டு சீதாம் உவாச்ச அதியசாக ராகவஞ்ச மகாத்மனஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதாவது அதியசாக அந்த அதியசை உடைய லக்ஷ்மணன் ராமன் அயோத்தியா கண்டத்தை சாய்கிறார். அதாவது லக்ஷ்மணன் பெருமாள் காட்டு கிளம்ப போறார், லக்ஷ்மணன் தானும் வருவேன்னு சொல்றான். அப்ப என்ன பண்ற லக்ஷ்மணன் பிராட்டிய பார்த்துட்டே பெருமாள்கிட்ட சொல்றான். அதுதான் அந்த ஸ்லோகம். சீதா பிராட்டி அத ஏன் நான் ஒரு சரணாதி பண்றதா இருந்தா பிராட்டிய பார்த்துட்டே சொன்னாதான் அந்த காரியம் பலிதமாகும். அதுக்காக அங்க அதியச அந்த லக்ஷ்மணன் சீதையை பார்த்து கொண்டே உவாச்ச சொன்னான் அப்படின்னு சொல்லி அந்த பிரதிகை எடுக்கிற வியாக்கியானத்துல. ஏன் அப்படின்னு சொன்னா லட்சுமியுடைய கடாட்சம் தான் முதல்ல ஓணும். ஆக அந்த லட்சுமி கடாட்சத்துக்காக அதை எடுத்தாருங்க. அப்புறம் சீதா சமக்ஷம் காகுலம் இதம் வச்சனம் அப்ரவீத். பெருமாளும் சில வார்த்தைகளை சமீக்ஷம் சீத்தை முன்பாக சில வார்த்தைகள் பெருமாள் சொல்ற. சீதா சமீக்ஷம் இதம் வச்சனம் அப்ரவீத் ஆரண்ய காண்டத்துல இந்த ஸ்லோகம் வருது. அதாவது ராமனை குறிச்சு சீதை கிட்ட இந்த வார்த்தையை சொல்றாரு. சீதா சமக்ஷம் காகுஸ்தம் இதம் வச்சனம் அப்ரவீத் இத்தியாதி பிரகாரேன ஸ்ரீ பிரபத்தி தது அனுகிரக பூர்வகம். எதுக்காக இந்த ஸ்ரீ பிரபத்தி ஸ்ரீ பிராட்டியினுடைய வார்த்தையை எங்க எடுத்தாருனாக்க எல்லாமே ஸ்ரீமத் ராமாயணத்துல பிராட்டியை உத்தேசிச்சு சில வார்த்தைகள், சில முக்கியமான வார்த்தைகள்லாம் எடுப்பதனால நாமளும் சரணாதி பண்ண போற விஷயத்த பிராட்டி விஷயமாக முதல்ல எடுத்து சொல்றதுதான் முக்கியம். அதுக்காக பகவன் நாராயணாவி மதானுரூபன் எடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இங்க. அப்போ ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதாவது பிராட்டினும் பெருமாளுடைய சம்வாதத்தை அவர்கள் முன்னாடி ஏற்பட்ட சம்வாதத்தை கொண்டு அங்க லட்சுமியினுடைய அதான் பிராட்டினுடைய கிட்ட சரணாதி பண்றதுதான் முதல்ல அதை எடுத்தார். அதுக்கு ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகத்தை எடுத்து எங்கெங்க கைங்கரிய பிராப்தி ஆகணும் அப்படின்னு சொன்னா இவனுக்கு வேண்டியது என்னது? கைங்கரிய பிராப்தி. லட்சுமணனுக்கு வேண்டியது என்னது? கைங்கரிய பிராப்தி. அந்த கைங்கரியம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் பிராட்டி கிட்ட சரணாதி பண்ணணும். அதான் சீதையை பார்த்து ராமன் கிட்ட தன்னுடைய கைங்கரியத்தை பிரார்த்தத்தை எதிர்பார்த்தான். அந்த மாதிரி ஆரண்ய காண்டத்துல சீதைக்கு முன்பாக ராமனை குறிச்சு இந்த வார்த்தையை சொல்றான்.
அங்க. அப்படிப்பட்ட இந்த சரணாதி என்னடா அப்படின்னாக்க சர்வம் சம்பத்யதே. எங்க பகவன் நாராயண விமதானு ரூப சுரூப ரூப குணபவைஸ்வரன் ஆரம்பிச்சு சர்வம் சம்பத்யதே அப்படின்னு முடியுது. அந்த சம்பத்யத்தேன்னு முடியறதுனால அது மட்டும் துவயத்தில் அந்த அந்த வார்த்தை மட்டும் என்ன விசேஷம் அப்படின்னா, ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தேன்னு மந்திரம் இருக்கோ இல்லையோ, அந்த ஸ்ரீமதே நாராயணமா 2 இடத்துலயும் ஸ்ரீமத் இருக்கோ இல்லையோ, அந்த ஸ்ரீமத் சப்தமானது பிராட்டியும் பெருமாளும் சம்யோகத்தை எப்பவும் நித்திய யோகத்தை சொல்றதுனால அது மட்டும் அந்த ஸ்ரீமத் சப்தனுடைய விவரணம் அது அப்படின்னு சாதிக்கிறார். அப்புறம் என்ன அந்த மந்திரங்கள்ல வரக்கூடிய கத்தியத்துல வாக்கியத்துல என்னென்னவைகள் எங்க என்னென்ன சொல்லப்படுறது, எங்க நாராயண சப்தத்தின் அர்த்தம் சொல்லப்படுறது, எங்க நாராயணாய ஆய சப்தத்துடைய அர்த்தம் சொல்லப்படுறது அப்படின்றதுதான் இங்க விவரணம் பண்றார். அப்புறம் அசரண்ய சரண்யம் அகிலஹேய பிரச்சனைக கல்யாண கீதானா ஸ்வேத சமஸ்தவஸ்து ஸ்வரூபஸ்து பிரவೃತ್ತಿ பேதகான் பின்னாடி வரப்போறது. அந்த அகிலந்து ஆரம்பிச்சு அசரண்ய சரண்யா என்கிற வரையிலும் நாராயண சப்தார்த்தனுடைய அர்த்தத்துடைய விவரணம் பண்றார். அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் வருது ஸ்ரீமன் சத்தியகாமா சத்தியசங்கல்பா சகல அர்த்திகல்பா ஆபத்தகா ஸ்ரீமன் நாராயணா 2 இடத்துல வரும் ஸ்ரீமன் நாராயணா அப்படின்ட்டு. அதே மாதிரி எங்க முதல்லயும் ஸ்ரீமன் நாராயண தருணம் சரணபிரபத்தே ஸ்ரீமன் நாராயண தருணம் அங்கத்துல நாராயண சப்தம் வருது, ஸ்ரீமதே நாராயணமா கீழே. ஆக 2 இடத்துல நாராயண வர மாதிரி அங்கேயும் கத்தியத்துல அந்த அகிலகே பிரச்சனை கல்யாணம் சொல்லிட்டு வர சமயத்துல 2 இடத்துலயும் நாராயண வருது. ஆக ஸ்ரீமன் நாராயணன் வருது. ஆக அந்த நாராயண சப்தத்தை தான் அது விவரணம் பண்றது அப்படின்னு அதை எடுக்கிறார். உபாயத்தையும் உபயத்தையும் சொல்லுகிற வகையிலே இருக்கிறது. அப்புறம் அனன்ய சரணமகம் அந்த கதி வகையிலே வருது. அனன்ய சரணமகம் பிரபத்யே அப்படின்னு வரப்போகுது. அதனால அனன்ய சரணமகம் சொன்னதுனால தன் உத்தம புருஷன் தன்மை தான் பண்ண போறிய அதிகாரி விசேஷத்தை சொல்றதாங்க. நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அனன்ய சரணஹா, நான் கைக்கு வேற ஒருத்தருக்கும் போகக்கூடிய தன்மையில கை முதல் அற்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது தன்னுடைய தாய்ச்சி சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட உத்தம புருஷன். அப்புறம் தொத் பாதார விந்தயுகலம் சரணமா பாதார விந்தயுகலம் அப்படின்னு வாக்கியம் வருது. எங்க சரணாதி பண்ண போற அப்படின்னா ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே. தொத் பாதார விந்தயுகலம் என்பது முதலியது அர்த்தத்தினாலும் சொரூபத்தினாலும் மந்திரத்தை சொல்லப்படுகிற 3 பதங்களையும் ஞாபகப்படுத்துகிறது. ஆக அங்க ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னு வருதோ இல்லையா, இந்த நம சப்தங்கள்லாம் வருதோ இல்லையா, அதனுடைய ஸ்ரீமன் நாராயண சரண பிரபத்தியே எல்லாம் வருதோ அதெல்லாம் இங்க உபபாதனம் பண்றது. அதுக்கப்புறம் இப்படி சித்தோபாயம் என்ன, சித்தோபாய பிரயோஜனம் என்ன, இவைகள் எல்லாம் அந்த ஒரே வாக்கியத்தமா சொல்லி முடிக்கிறது. அப்புறம் பாரமார்த்திக பகவத் சரணார்விந்த யுகலைகாந்திகன் ஆரம்பிக்கிறார். அதனால பாரமார்த்திகன் சொன்னதுனால இந்த சித்தோபாயம் என்ன, சித்தோபாயம் எப்படிப்பட்டது அப்படின்னு அதோட சொரூபத்தை அங்க சொல்லி முடிக்கிறார். அத்ரத்வயம் நடுவே வருது. அத்ரத்வயம் இந்த கத்தியத்தினால வியாக்கியானம் செய்யப்பட்ட மந்திரத்தில் இது சரணாதி எது அப்படின்னா இதுதான் துவயத்தினுடைய அர்த்த விவரணம். அதனால அத்ரத்வயம் அந்த சமயத்துல அத்ரத்வயம் சொல்லச்சே அந்த துவய மந்திரத்தினுடைய மந்திரத்தை மொத்தமா நம்ம மனசுல அனுசந்தானம் பண்ணணும். ஆனா கத்தியம் சொல்லிட்டே இருக்கு, தானா தந்துரும். அத்ரத்வயம் சொன்னா சரி துவய மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நிறுத்திட்டு ஸ்ரீமன் நாராயண சரணம் அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை. அத்ரத்வயம் அப்படின்னு சொன்னாலே அந்த துவய மந்திரத்தை அப்படியே ஒரு நிமிஷம் நினைக்க வேண்டியது. அப்புறம் பித்தரம், அதுக்கப்புறம் அதுக்கு மேல பித்தரம் மாத்தரம் பின்னாடி ஜித்து ஸ்லோகம்லாம் வருது. அந்த வாக்கியங்கள்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னாக்க அதனால இந்த உபாய விசேஷம் திருடீகரணம் பண்றதுக்காக பித்தரம் மாத்தரன் தாரான் புத்திரான் பித்ரான் சகுவின் குருன்னு ரத்னானி தனதான் ஞானி கஷேத்ரானி கிரகாணிச்சா அப்படின்னு அந்த ஸ்லோகங்கள்லாம் வருது இல்லையா. அந்த ஸ்லோகங்கள்லாம் எதுக்குடா அப்படின்னு சொன்னா இதுக்கு மேல இதனுடைய சுபாவத்தினுடைய சொல்லி உபபிரமணங்கள்லாம் இதனுடைய பிரசித்தியை சொல்றது அப்படின்றது அந்த சரணாதி கத்தியத்திலேயே அதையும் வெளிப்படுத்துறார். விரோதி நிவர்த்தனங்கள்லாம் நமக்கு அஜ்ஞான நிவர்த்தனம், நமக்கு சரணாதி பண்ணக்கிறதுக்கு வேண்டியதான பிரதிபந்தங்கள் நிறைய இருக்கும் இல்லையோ தடுக்கிறது, அதெல்லாம் போக்குறது. எதிரா அப்படின்னா இந்த இதர விஷயங்கள்ல பற்றெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் விரோதிகள் தானே, அவைகளுடைய நிவர்த்தியை சொல்றது. இப்படி இந்த மனோவாக்காயை
அதுக்கு மேல சொல்றது மனோ வாக்காய அனாதிகால பிரவர்த்த ஆனந்தர அப்படின்னு அதெல்லாம் அனுபவிக்க போறோம். இதெல்லாம் எதுக்குடா அப்படின்னா நமசப்தம் என்கிற மனோ வாக்காயி முதலிய வாக்கியங்களால் அர்த்த கிரமத்தை அனுசந்தித்து நமகான்னு ஒரு பதம் வருது. நமகா என்கிற பதத்தின் அர்த்தத்தை விவரித்துக் கொண்டு பிறகு 4ஆம் வேற்றுமையுடைய அர்த்தங்கள்லாம் அதுல சொல்றார். அதாவது முதல்ல இதனுடைய இது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா சரணாகதி கத்தியத்துல என்ன விஷயம் சொல்றோன்றது இது அவதாரிக்காக முதல்ல சொல்லிட்டு இருக்காரு. அதனால ஒவ்வொரு அந்த ஸ்ரீமன் நாராயண சரண சரணபிரபத்தே ஸ்ரீமதே நாராயண நமஹா அப்படின்ற அர்த்தத்தினுடைய விவரணங்களை இங்க அர்த்தம் சொல்ற. இந்த இது எந்தெந்த பதங்கள்ல கிடைக்கிறதுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அதுல பகவானுடைய சுபாவத்தினால ஏற்பட்டதுனால தயை இருக்கும் இல்லையோ, அது ரொம்ப நமக்கு ஹிதமா இருக்கு. அந்த உத்தரகண்டத்துல அந்த உத்தரகண்டம் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அதுதான் உத்தரகண்டம். அந்த உத்தரகண்டத்தில் சொல்லப்பட்ட பரம பிரயோஜனத்துக்கு அங்க வியாக்கியானம் பண்றார். இப்போ சரணாகதி பண்ணி பெருமாள் கிட்ட பரத்தை சமர்ப்பிக்கிறோம். சமர்ப்பிச்சா பெருமாளும் ஒத்துண்டுறார். பரத்தை ஒப்புக்கொண்டவனாகிய சரணாகிய பகவானுடைய சுபாவத்தினாலே ஏற்பட்ட தயினால் குளிர்ந்ததாயும் முதல்ல ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்தியே அப்படின்னு அதுக்கு விவரணம் வேண்டியதான கத்தியத்தெல்லாம் சொல்லிட்டே வச்சு பெருமாள் அஸ்துதே தயர் சர்வம் சம்பஸ்தே அத்திரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா அப்படின்னா பின்னாடி சொல்ல போற. ஆக இந்த வார்த்தைகள்லாம் நம்ம சரணாகதி பண்றதுனுடைய தாற்பயத்தை பெருமாள் ஒத்துண்டு நமக்கு அனுகிரகம் பண்ற. அப்படிப்பட்ட அனுகிரகத்தன்மை உடையதான எம்பெருமான் நமக்கு இன்னும் மகிழ்ச்சி ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஸ்ரீமதே நாராயண அதுக்கு மேல என்ன பண்றோம் கைங்கரியமான புருஷார்த்தமா கைங்கரியத்தை பிரார்த்திக்க போறோம் இல்லையா. அதுதான் சொல்ற. அப்போ என்ன அப்படின்னாக்க இந்த கத்தியம் மொத்தமே துவயத்தினுடைய விவரணம் தான். அதான் சொல்றார் சில காரியம், அதாவது முன்னாடி செய்ய வேண்டிய காரியம் என்ன, நடுவில் செய்ய வேண்டிய காரியம் என்ன, பின்னாடி செய்ய வேண்டிய காரியம் என்ன, ஒரு பிரபன்னன் முன்னாடி செய்ய வேண்டிய காரியம் என்ன, நடுவில் பண்ண வேண்டியது. அதே மாதிரி பகவான் முன்னாடி பண்ண வேண்டியது என்ன, நடுவில் பண்ண வேண்டியது, பின்னாடி பண்ண வேண்டியது இங்க வியாக்கியானத்தை காமிக்கிறார். அதை கொஞ்சம் அனுபவிக்கும். இவ்விடத்தில் பகவான் பிரபத்தி செய்ய ஆரம்பித்தவனுக்கு நல்ல ஞான. இப்போ நாம முதல்ல சரணாகதி பண்றதுக்கு ஆசைப்படுறதுக்காக ஆச்சாரியன் கிட்ட போறோம். ஆச்சாரியன் கிட்ட பண்ண பாக்குற பெருமாள் அவன் தான் சர்வஜனாச்ச. அவன் பண்ற காரியம் என்ன அப்படின்னா நல்ல ஞானத்தை கொடுத்துறான். சரி இவன் ஆச்சாரியிட்ட போறான், அவன் ஞானம் என்ன உண்டாகட்டும் அப்படின்னு. அதனால இவன் என்ன பண்றான், ஞானத்தை சம்பாதிக்கிறான். எது பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இவன் நல்ல ஞானத்தை சம்பாதிப்பதும் புருஷகாரத்தை முன்னிடுவதும். யாரு ஆச்சாரியன்கிட்ட நான் ரொம்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு தேவைதான் எல்லாம் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புருஷகாரமாக சுவாமி கிட்ட பிரார்த்திக்கிறானோ இல்லையோ, இதுதான் சரணாதிக்கு முன்னாடி பண்ண வேண்டி. சரணாதிக்கு போதுதான் பிராட்டி கிட்ட. ஆனா சரணாதி பண்றதுக்கு முன்னாடி ஆச்சாரியன் கிட்டயே அவரே புருஷகாரமாக இருக்க முடியாது பிரார்த்திக்கணும் இல்லையோ. ஆக ஞானத்துக்கும் புருஷகாரமாக இருப்பதுக்கும் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறது இவன் சரணாதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன பண்ண வேண்டிய கிருத்தியம், இவன் செய்ய வேண்டிய காரியம். அப்புறம் அதுக்கப்புறம் இவன் ஞானத்தை சம்பாதிச்ச உடனே என்னுடைய பரத்தெல்லாம் இங்க சுவாமியே சமர்ப்பிக்கணும், சரணாதி பண்ணி வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். இது அதுக்கப்புறம் ஞானத்தை சம்பாதிச்சு நடுவில் பண்ண வேண்டிய கிருத்தியம். தன்னை இது முன் செய்ய வேண்டிய கிருத்தியம் எது, ஞானத்தை சம்பாதிப்பது, புருஷகாரத்தை முன்னிடுது முன்னால் செய்ய வேண்டிய கிருத்தியம். அதுக்கப்புறம் அங்கங்களோடு கூடிய பரத்தை சமர்ப்பிக்க வேண்டியது அடுத்த கிருத்தியம். அப்புறம் தன்னுடைய நிஷ்டையை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அந்த உத்தர கிருத்தியங்கள்லாம் இவனுக்கு சரியா அமைஞ்சுண்டு பின்னாடி பாகவத ஆச்சாரிய கைங்கங்கள் இல்லையோ, இதெல்லாம் உத்தர கிருத்தியங்கள். ஆக 3 விதம் இவனுக்கு. யாரு ஒரு பிரபன்னனுக்கு செய்ய வேண்டிய கிருத்தியங்கள், முதல்ல ஞானத்தை சம்பாதிச்சு ஆச்சாரியன் புருஷகாரமாக பிரார்த்தி அவங்க மூலியமா ஞானத்தை சம்பாதிக்கிறது. அதுக்கப்புறம் ஆச்சாரியனே பரத்தை சமர்ப்பிக்க முடியாது பிரார்த்திப்பது. அதுக்கப்புறம் தன்னுடைய நிஷ்டையை தெளிஞ்சு கொண்டு தன்னுடைய நிஷ்டையை நல்லா புரிந்து கொண்டு பகவத் ஆச்சாரியர்கள் அபராதம் இல்லாத பண்ணிட்டு விருத்தியை பண்ணிட்டு வருது. இந்த 3 காரியம் அவன் பண்ண வேண்டியது. இது முன்னாடி இது பின்னாடி பூர்வாபரம் சொன்னார். பெருமாள் எப்படிடா அப்படின்னு சொன்னாக்க சரண்யான பகவானுக்கோ எனில் புருஷகாரத்தில் பிரீத்தியை உண்டாக்குவது முதலியது. என்னன்னாக்க இவன் போறானாக்க அவனுக்கு மேல மேல அவனுக்கு பிரீத்தி உண்டு முடியா பண்ண வேண்டியது, அனுகிரகம் பண்ண வேண்டியது. இது முதல். அவன் ஒரு ஜீவனை திருத்தணும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு இவனுக்கு அனுகிரகம் பண்ணி அவன் மேற்கொண்டு அவனுடைய பிரீத்தி குறையாதபடி அவனை அனுவர்த்திக்க முடியா பண்ணிடுறது முதல்ல. அது
இவனால் சமர்ப்பிக்கப்பட்ட எல்லா பாவங்களையும் அங்கீகரிப்பது. அப்புறம் இவன் அவர்கிட்ட ஞானத்து பெருமாள் ஆச்சாரியன் மூலியமா பரத்தை சமர்ப்பிக்கிறான்னா அந்த பரத்தை ஸ்வீகரிச்சு அவன் பாபங்கள் எல்லாம் போக்குறேன்ற சொல்றது அடுத்த கிருத்தியம். அதுக்கப்புறம் ஸ்வயம் பிரயோஜனங்களாக பக்தி முதல்களை கொடுப்பது, அந்திம காலத்தில் ஞானத்தை உண்டாக்குவது, முதலாக பரிபூர்ண கைங்கரிய மோட்சத்தை கொடுப்பது. அதுக்கப்புறம் இவன் பரத்தை சமர்ப்பின உடனே ஏதோ தேகாவசன் கேட்டான்னாக்க அந்த சமயத்துல அந்திம ஸ்மிருதி எல்லாம் எதிர்பார்க்காம இவனுக்கு மோட்சத்தை இவனுக்கு அந்திம காலத்தில் ஞானத்தை உண்டாக்குவது, பரிபூர்ண மோட்சத்தை கொடுப்பது வரையிலான கைங்கரியம் பகவான் பண்ண வேண்டியது. ஆக பகவானுக்கும் முன்னாடி பண்ண வேண்டியது என்ன, அடுத்தது பண்ண வேண்டியது என்ன, கடைசியில பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு 3 வகுப்பா பண்ணிட்டு இருக்கான். இதுதான் இங்க இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அதனால இப்போ சரணாகதி பகவான் பண்ண வேண்டிய 3 காரியங்கள், நமக்கு பண்ண வேண்டிய 3 காரியங்கள், இந்த 3 காரியங்களுடைய விவரணத்தை தான் இங்க கத்தியத்துல விவரணமா சொல்ற அப்படின்னு சாதிக்கிற. இந்த கத்தியமானது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னாக்க, பக்தி யோகமானது அது சில்லற ரகசியத்தை சேர்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில்லற விஷயங்கள்லாம் அதுல பக்தி யோகமானது அதிகாரமா இருக்கு. அதாவது என்ன, அதுல பிராமண சத்திரிய வைசிய பக்தி யோகத்துக்கும் பிரபத்திக்கும் வித்தியாசம் உண்டு. அது பக்தி யோகமானது அதிகாரம், அதாவது பிராமண சத்திரிய வைசியத்தோட மீதி பத்தி பண்ணக்கூடாது. ஆனா பிரபத்தியானது அந்தியனர் எல்லாரும் நொந்தவர் முதலாகன்னு சொல்றதுனால சர்வாதிகாரம் அது எல்லாருக்கும் உண்டு. இது துஷ்கரம். ஏன் பக்தி யோகமானது துஷ்கரம்? ஏன்னா கர்மயோகம், ஞான யோகம், வைராக்கியம் இதெல்லாம் நிறைய வரணும், அது கஷ்டம். இது சுகரம். இது அந்த மாதிரி யம நியம ஆசனம் இதெல்லாம் கிடையாது. ஒரு அதாவது மகா விசுவாசம் பிறந்து பண்ணிக்கணும்னு ஆக்கியம் சின்னத்தை உணர்ந்து பண்ணானா போறோம். அது அப்புறம் விளம்பிய பலன் கொடுக்கறதுக்கு விளம்பமாச்சுன்னா, அதாவது விளம்பு சகிஷ்ணுவா இருக்கணும். அதாவது காலத்தை சீக்கிரம் பலன் வேணும்னு கேட்கக்கூடாது. இங்க அப்படி கிடையாது. எனக்கு இப்பயே ஒண்ணு அந்த கால விளம்பத்தை பொறுக்காதது இது. அது அந்த பக்தியோகம் அனுஷ்டிக்கும் பொழுது பிரமாதம்னா என்ன, நடுவுல வேற ஏதாவது அந்திம பிரத்தியம் சரியா வரலன்னா என்னாச்சு, போயிடுது. அதனால இங்க அப்படி இல்லாத பிரமாதமான ஆகாது. பிரமாத சம்மானம் ஏற்பட்டா கூட பிரமாதம்னா ஒரு குழப்பம், அதெல்லாம் அனுஷ்டி தவறதெல்லாம் ஏற்படாது இதுல. அப்புறம் மனுஷ எத்தனை சாத்தியம், அந்த அந்திம ஸ்மிருதியானது தான் பிரயத்தப்படணும். பக்தியோகம் தான் ரொம்ப பிரயத்தனப்பட்டு சம்பாதிக்கணும். ஆனா இங்க அப்படி இல்ல. சரணாதி பண்ண உடனே பெருமாள் மோட்சம் தரேன்னு சொல்லிட்டான். அதனால இவன் ஒன்னும் பிரயத்தனப்படவே வேண்டியதில்லை. இவன் அந்திம பிரச்சனைக்கு பிரயத்தனமே பட வேண்டியதில்லை. அப்புறம் சொரூப அனுரூபம் அனனுரூபம் என்னன்னா, பக்தியோகமானது சொரூப அனனுரூபமா இருக்கு. அதாவது மோட்ச ஆனந்தத்திற்காக முயல்வதெல்லாம் பரதந்திரமா இருக்கும். ஆத்மஸ்வரூபத்திற்கு அது தகாதா இருக்கு. அதாவது மோட்ச ஆனந்தத்திற்காக இவன் பிரயத்தனப்பட்டு இந்த ஆயுசு இல்லைன்னா அடுத்த ஆயுசு, அதாவது அந்திம ஸ்மிருதி சரியில்லைன்னா அடுத்த ஆயுசுல, ஆனா அதே பக்தியோகம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே திருப்பி தொடர்ந்து இப்படி போவான். ஆனா இங்க அப்படி கிடையாது. இந்த ஆயுசு முடிஞ்சிருச்சுன்னா அதோட சரி, அதுக்கு மேல இது கிடையாது. அந்த ஆயுசுக்குள்ளேயே அவனுக்கு மோட்சம் கிடைச்சிடும். இப்படி பலவிதமான வித்தியாசங்களை உடையதுக்கு இது அந்த இதை சொல்லும்பொழுது, அப்போ ஞாச வித்தியை எங்கேயும் அதிகமா சொல்லலையே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எங்கேயும் அதிகமா ஞாச வித்தியை பத்தி இதுவா சொல்லலையே. கீதையில கூட பக்தியோகம் தானே சொல்லியிருக்கு, இது ஸ்ரீபாஷ்யத்திலையும் பக்தியோகம் தானே சொல்லியிருக்கு அப்படின்லாம் சந்தேகம் ஆனா அதுக்கு சுவாமி தேசிகர் சத்யம் தபோதமசமோ தானம் தர்ம பிரஜனனம் அக்னிஹோத்திரம் யஜ்ஞோ மானசம் ஞாச துவாதசா 12 விதமான இருக்கு. அதாவது சத்தியம்ன்றது உண்மையை பேசுறது. அந்த உண்மையை பேசுறதே ஒரு தபசா வச்சுனாக்க அது ஒரு சாதனம். அதுக்கப்புறம் சரீரத்தை வருத்துறது, அது ஒரு சாதனம். அப்புறம் பாஹ்ய இந்திரியங்கள்லாம் இந்திரிய நிகிரகம் பண்றது. அப்புறம் அத்தீந்திரியமான மனசை அடக்கிறது, தானத்தையே பண்றது, தர்மத்தையே அனுஷ்டிக்கிறது, சத்பிரஜைகளை உண்டு பண்றது, அக்னியாதிக காரியங்கள் பண்றது, அக்னிஹோத்திரம் பண்றது, யஜ்ஞம், இப்படி அப்புறம் மனசனாலே பகவானை நினைக்கிறது. கடைசியில இப்படி சொல்லி ஒண்ணு ஏற்றம். அதாவது சாதாரணமா இருக்கிற முதல்ல நான் உண்மையே பேசுவேன் அப்படி ஒரு விரதத்தை வச்சுக்க வேண்டியது.
சரி அந்த உண்மையே பேசுறதுனால அது அவனுக்கு ஒரு ஷேர்ஸ் ஏற்படும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, சரி நான் கொஞ்சம் தபஸ் பண்றேன் மனசை அடைக்கிண்டு அப்படின்னு அப்படி ஆரம்பிக்கிறது. ஆக பெருமாளை அடைவதற்கு பல வழிகள் இருக்கு. இப்படி ஒண்ணு பண்ணிட்டே வந்தானாக்க அவன் மனசுமானது பரிசுத்தமாயி கடைசியில பக்தி யோகத்துக்கு போவான். சரணாதியா இருக்கிறவன் இப்படி ஆச்சாரியன் அணுகின உடனே அவனுக்கு மனசுல தத்துவ உபதேசங்கள் கேட்ட உடனே மனசுல இதெல்லாம் கல்மிஷங்கள்லாம் போய் அதுக்கு மேல அவனுக்கு சுத்தமான பாவம் ஏற்பட்டு வைராக்கியம் வந்து சரணாதி படிக்கிறானோ இல்லையோ. ஆக இப்படி அது எங்கேயும் சொல்லாம இல்ல, இப்படி 12 உபாயங்கள் சொல்லியிருக்கு. இந்த 12 உபாயங்கள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு மேல உத்கிருஷ்ட அதனுடைய மேன்மையை சொல்லி கடைசியில என்ன பண்றதுன்னா ஞாசோ துவாதசா, ஆக கடைசியில ஞாசன்னு முடிக்கிறாங்க. அந்த இது வேத வாக்கியம். இது இந்த வேத வாக்கியத்தில் ஞாசத்தை 12 விதமான வித்தியைகளை சொல்லி உபாயங்களை சொல்லி அந்த 12 உபாயங்களில நியாயம்தான் மேன்மையானது அப்படின்னு முடிக்கிறார். அதனால சரணாகதியை பத்தி சொல்லாம இல்ல, வேத வாக்கியமே சொல்லி இருக்கு. அதனால இது மகான்கள்லாம் ஒத்துக்கக்கூடியது, சரணாகதி அனுஷ்டிக்க வேண்டியதுன்னு சொல்லி சொல்ற. இத மேல அதுதான் சொல்ற, தஸ்மான் ஞாசம் ஏஷாம் தபசாம் அதிரிக்தமாகு. ஆக சரணாகதி தான் இந்த உபாயங்களுக்குள்ள ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு இது தைத்திரிய உபநிஷத்துல சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட வசத்தியான இந்த சரணாகதி கத்தியத்தினுடைய விவரணத்தை வாக்கியத்தை இது சூர்ணிக்கா அமைஞ்சிருக்கு. சூர்ணிக்கன்னா பெரிய வாக்கியம் வரும், நடுவில் சின்ன பதம் வரும், இப்படி பல பகுதிகளை கொண்டது. அந்த சூர்ணிக்கையாக நாம வந்து அடுத்த வாரத்துல இருந்து அனுபவிப்போம். அடுத்த வாரம் டைம் என்னன்றத நீங்க சொல்ல வேண்டிய சமாச்சாரம், அதை முடிவு பண்ணி சொல்லுங்க. ஸ்ரீமத் ரங்க சடாரி சம்யவரா லப்தாகமாந்தத்வயம் ஸ்ரீமத் வீர ரகோத்வஹாதிசலதித் பாதாரவிந்தாசயம் ஸ்ரீமத் வேதவதம் சதேசியதே காருண்ய வீக்ஷாஸ்பதம் சேவே ரங்க துரீன சாசனவசம் நாராயணம் யோகினம் வேதாந்த தேசி யதீந்திர கடாட்சலப்த த்ரையந்த சார மனவத்ய குணம் புதாக்ரியம் நாராயணாத்ய எதிர் கிருபாபிஷித்தம் ஸ்ரீரங்கநாதே சேகரமாசயாமஹ ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மீ சுமதிவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன்ஷோபஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.